மகாவிஷ்ணுவுக்குரிய விரதங்களில் முதன்மையானது ஏகாதசி விரதமாகும். ஒவ்வொரு மாதமும் 2 முறை ஏகாதசி தினம் வரும். முசுகுந்தனுக்கு சந்திரபாகா என்று ஒரு மகள் இருந்தாள். அவளை சந்திரசேனன் என்ற மன்னனின் மகன் சோபனுக்கு மணம் முடித்துக் கொடுத்திருந்தார். ஒருமுறை சந்திரபாகா தன்னுடைய கணவருடன் தந்தையை பார்க்க வந்திருந்தார். அப்போது கார்த்திகை மாத தேய்பிறை ஏகாதசி, ரமா ஏகாதசி வந்தது. தன்னுடைய நாட்டில் வசிக்கும் அனைவரும் அந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்பது மன்னனின் உத்தரவு. எனவே சோபனும் அந்த விரதத்தை மேற்கொள்ளும் நிலை உருவானது. ஆனால் விரதம் இருந்தால் அவனது உயிருக்கு ஆபத்து நேரிடும் என்ற நிலை இருந்தது. அவனை ஏகாதசி விரதம் முடியும் வரை வேறு எங்காவது சென்று தங்கியிருக்கும்படி அறிவுறுத்தினாள். அதற்கு சோபன் மறுத்துவிட்டான். விரதம் இருந்தால் எனக்கு இறப்பு உறுதி என்பதை நான் அறிவேன். ஆனால் சூரியன் உதிக்கும் முன்பாகவே சோபனின் உயிர் பிரிந்துவிட்டது. இதை அறிந்த முசுகுந்த மன்னன் சோபனின் உடலை நதியில் விட்டுவிட்டான். பின்னர் மகளிடம், உடன்கட்டை ஏற வேண்டாம், ஏகாதசி விரதத்தை நல்ல முறையில் முடி, பக்தி சிரத்தையுடன் விரதம் இருந்தால் வேண்டிய வரங்களை தந்து வாழ்வில் ஏற்றம் பெறச் செய்வார் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை.